பியூட்டி எல்லாமே ஃபுல்லா வந்து அப்படியே செதுக்கிறலாம் கல்யாணம் பொண்ணு. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு விதமான கிராண்ட் லுக்கை கொடுக்குது. பட் ஜுவல்லரியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க. பட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இவ்வளோ நல்ல குவாலிட்டி எப்படி மீஷோலான்னு உண்மையாகவே மீஷோவில் வாங்கினது தான். ஹாய், வெல்கம் டு ரம்யா வாங்கிட் கைண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் மீஷோட ஹியூஜ் ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெட்டிங் ஜுவல்லரியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன லுக்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்னடா டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கேன்னு பார்க்குறீங்கல்ல. ஜுவல்லரி ஹால்னா அப்போது இருக்கணும்ல இந்த அளவுக்கு கிராண்ட் ஆச்சு. ஸோ எல்லா ஜுவல்லரிஸோட டீட்டெயில்ஸையுமே நல்ல கிளியர் கட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற ஜுவல்லரி இதோ நான் போட்டிருக்கிற இந்த கிராண்ட் வெட்டிங் ஜுவல்லரி தான். இதை பார்த்த உடனே எவ்வளோ கிராண்டா இருக்குல்ல. எனக்கு பார்த்த உடனே ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு. நான் முன்னாடியே ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். என்னன்னா நம்ம இப்போ வெட்டிங் இல்லை என்கேஜ்மெண்ட் வாட் எவர் இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது நம்ம நிறைய ரெண்ட் கொடுத்து நிறைய ஜுவல்லரிஸ் வாங்குறோம். சில பேர் ஓனாவே வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும் அதுக்காக. பட் இந்த மாதிரி ஜுவல்லரிஸை வந்து நம்ம 4-5 செட்டை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் புதுசா போடலாம். அது வந்து எனக்கு இந்த ஜுவல்லரிஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை பத்தி அப்புறமா பேசலாம். இப்போ இந்த ஜுவல்லரியோட டீட்டெயிலிங்க நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற ஜுவல்லரி இப்போ நான் போட்டுட்டு இருக்கிற இந்த ஜுவல்லரி செட் தான். நீங்க பார்க்கும்போது எவ்வளவு கிராண்ட் லுக்கு கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஜுவல்லரியோட டீடைலிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காசு மலை டிசைன் தான் ரொம்ப கிராண்ட் லுக்கை கொடுக்குது. அதோட அந்த காசு மலையில ஒவ்வொன்றுத்துலயும் லக்ஷ்மியை வந்து பதிச்சிருக்காங்க. அப்படியே அழகா இருக்கு. சின்ன டிசைன் தானே அப்படின்னா அல்ல, டீடைலா கிளியரா இருக்கு அந்த லக்ஷ்மியை பாக்குறதுக்குமே. நெக்லஸ் அப்புறம் ஹாரம் அந்த ரெண்டுமே செட்டா சேம் டிசைன்ல இருக்கு. அதோட இந்த நெக்லஸ்ல இந்த ஹாரத்துல வந்து பிங்க் கலர் அண்ட் கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேர்ல் ஸ்டோன் மாதிரி. அது வந்து பார்க்கவே ரிச் லுக்கா இருக்கு. அதுதான் இந்த ஜுவல்லரியோட ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். இந்த காசு மாலையுமே ரொம்ப ஓல்டு கலரா ஒரு மாதிரி மூஞ்சில அடிக்கிற மாதிரி கலர்லாம் இல்லாம நீட்டா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ஜுவல்லரியோட ஹைலைட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ஜுவல்லரிக்கு பின்னாடி வந்து செயின்லாம் இல்ல, இந்த ரோப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வேணா நம்ம இறக்கியும் போட்டுக்கலாம், ஏத்தியும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு செட்டா இந்த ஜும்காவும் கொடுத்துருக்காங்க. நான் போட்டுருக்கிற இந்த ஜும்கா தான். இதுக்கு வந்து கீழே ஹேங் ஆகுற மாதிரி பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயுமே லக்ஷ்மியை பதிச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த மாதிரி ஜுவல்லரிஸை நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஒரு 4-5 செட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு வர எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் புதுசா நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகா எலிகென்ட்டா ரொம்ப ரிச்சா சூப்பரா இருக்கு. பார்க்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இந்த ஜுவல்லரியோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. பட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. 471 rupees தான். நீங்க ஆன்லைன்லயே பே பண்றீங்க அப்படின்னா இன்னுமே கூட உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இது வந்து ட்ரஸ்டட் பேஜ்ல இருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்க உங்களுக்கு நல்லா வந்திருக்கு, எனக்கு எப்படி வரும் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். கண்டிப்பா நான் சொல்ற லிங்க்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு எப்படி வந்திருக்கோ அதே குவாலிட்டியில அப்படியே வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜுவல்லரி ஃபர்ஸ்ட் செட் இதுதான். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற ஜுவல்லரி செகண்ட் ஜுவல்லரி. இந்த ஜுவல்லரியும் சேம் அப்படியே இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஜுவல்லரியை பிக் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஜுவல்லரிக்கும் முன்னாடி இந்த ஜுவல்லரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த ஜுவல்லரியில பெண்டன்ட்ல லக்ஷ்மி பதிச்சிருப்பாங்க. அது வந்து காசுல அந்த காசு மாலையில இருக்கிற காசுல லக்ஷ்மியை வந்து பதிச்சிருப்பாங்க. சோ இந்த ரெண்டுமே ஒரே சேம் சிமிலரா தான் இருக்கும். நெக்லஸ் அந்த ஹாரம் ரெண்டும் ஒரே மாதிரி தான். சைஸ் மட்டும் தான் நெக்குக்கும் ஹாரத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெரூன் கலரும் கிரீன் கலரும் ஸ்டோன்ஸ் கொடுத்து இந்த நெக்லஸையும் ஹாரத்தையும் ரொம்ப இன்னும் அழகுபடுத்தி இருக்காங்க. இதுல வந்து இங்க ஹேங் ஆகுற இந்த பீட்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. அதுவுமே கோல்டு கலர்லயே கொடுத்துருக்காங்க. இந்த பீட்ஸ் வந்து ஒயிட் கலர் இல்லாம கோல்டுலயே கொடுத்து ரொம்ப மேட்ச் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த டிசைன் ஃபுல்லா வந்து மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. மாங்கால அந்த மெரூன் கலர் ஸ்டோன் வந்து இருக்கிற மாதிரி. ஸோ இது பாக்குறதுக்குமே ரொம்ப கிராண்டா இருக்கு. இதுக்கு மேட்சிங்கா சேம் இதே மாதிரி ஜும்காவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜும்காலையுமே லக்ஷ்மியை பதிச்சிருக்காங்க. பட் அதுக்கும் இதுக்கும் சரியான டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. அது ரொம்ப கிராண்ட் லுக்கா இருக்கு. இது வந்து கொஞ்சம் டீசென்டான லுக்ல
இருக்கு. நம்ம வந்து பிரைட் மேடாவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பிரைட்ஸே கூட வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், அந்த நலங்கு மறுவீடு அப்படி இப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 1 வீக் ஃபுல்லா நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம மாத்தி மாத்தி நிறைய ஜுவல்லரிஸ் போடலாம். நாம வெளியில வாங்கும்போது ரெண்டுக்கு நிறைய ரெண்ட் கொடுத்து வாங்குறோம். பட் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறையவே போட்டுக்கலாம். நம்ம எல்லா பிக்சர்ஸ்லயுமே டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கும். இந்த ஜுவல்லரி ரேட் வந்து 483 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுவுமே ட்ரஸ்டட் பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே மீஷோல வாங்கினது தான். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம், இவ்வளோ நல்ல குவாலிட்டி எப்படி மீஷோலான்னு. உண்மையாவே மீஷோல வாங்கினது தான். ரொம்பவே அழகா இருக்கு. நான் எல்லா ஜுவல்லரிஸோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய ஷாப்பிங் பிளாக்ஸ் போட்டிருக்கோம், எல்லாமே கார்ட்லயும் இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோஸோட லிங்க்ஸை நான் வைக்கிறேன். போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜுவல்லரி பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட்ல ஆசம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஜுவல்லரி தான் இன்னும் ரொம்ப கிராண்டான ஒரு ஜுவல்லரி, வெட்டிங் பிரைடுக்கே போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு கிராண்டான ஜுவல்லரி, ஃபுல் செட் இருக்கும். சோ அந்த மாதிரி ஜுவல்லரியை அடுத்து பார்க்கலாம். தேர்ட் கிராண்டான ஜுவல்லரி இதோ இதுதான். இந்த ஜுவல்லரியை விட ரொம்ப கிராண்டான ஜுவல்லரி வேற என்ன கிடைச்சிரு போகுது. இந்த ஜுவல்லரி ஃபுல் செட் வந்திருக்கு. உத்தியானம், ஹாரம், சோக்கர் நெக் செட், கம்பல், நெத்திச்சுட்டி எல்லாமே ஃபுல்லா வந்து அப்படியே செதுக்கிடலாம் கல்யாண பொண்ணு. இதெல்லாமே வந்து கல்யாண பொண்ணு மட்டும் போடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம இது எல்லாமே செட்டா வாங்கி வச்சுட்டு இந்த ஹாரம் மட்டுமே போடலாம். இந்த நெக்லஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த வெறும் ஹாரத்தோடய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெறும் நெக்லஸும் போட்டுக்கலாம், நம்ம நெத்திச்சுட்டி எல்லாமே வந்து தனித்தனியா மிக்ஸ் அண்ட் மேட்ச்லயும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது பிரைட்ஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம நார்மல் கேர்ள்ஸுமே கூட நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இதுக்கப்புறம் தான் வந்து தீபாவளி, பொங்கல் அதெல்லாம் வரப்போகுது. அதுக்காக நம்ம இதெல்லாமே வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னா அப்படியே நம்ம குடும்ப குத்துவதுக்கு மாதிரி அழகா மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆகிருக்கலாம். சாரிக்கு பர்ஃபெக்டா சூட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜுவல்லரி செட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டபுள் டெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கே ஒரு மாதிரி வெக்கமா வருது. உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டி பார்க்க எப்படி இருக்குன்றதை தாண்டி குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஜுவல்லரிஸுமே டெம்பிள் ஜுவல்லரிஸ், அதுல வந்து லக்ஷ்மி பதிச்சது அந்த மாதிரி டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆனது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபிளவர்ஸ், ஸ்டோன் ஒர்க்ஸ், குந்தன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒர்க் தான் ஃபுல் செட்டுமே இருக்கு. பட் பார்க்க ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கு. அதெல்லாம் அதையும் தாண்டி இது ஃபுல் செட்டுன்றதுனால ரொம்ப கிராண்டா ஒரு பிரைட் டு பி லுக் கொடுக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி போடுறோமா, ஒரு மாதிரி வெக்கமாவும் இருக்கு. பட் ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கே வீடியோல பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஒட்டியானத்தோட தெரியணும்னு தான் நான் ரொம்ப லாங்ல இருக்கேன், வாய்ஸ் எந்த அளவுக்கு கேக்குதுன்னு தெரியல. சோ இந்த ஜுவல்லரி செட்டோட ரேட் ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி ரேட்டை பார்க்கலான்னு போய் பார்த்துருந்தேன். ஏன்னா எல்லாமே ஆர்டர் பண்ணதுனால எனக்கு எக்ஸாக்ட் ரேட் ஞாபகம் இல்லை. பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 512 rupees. சீரியஸ்லி 512 rupees தான் இந்த ஃபுல் செட்டுமே. நீங்களே பார்த்தாலே தெரியுது, ஸ்டர்டியா, ரொம்ப குவாலிட்டியா, ரொம்ப ரிச் லுக்ல, ரொம்ப எலிகென்டா சூப்பரா இருக்கு. எனக்கு இதுல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒயிட் பீட் கொடுத்து ரொம்ப கிராண்டா கம்பல் எல்லாமே செட்டா அழகா இருக்கு. எனக்கு எதை சொல்றதுனே தெரியல. நான் டீடைல்டா ரொம்ப ஜூம்ல எடுத்த வீடியோ எல்லாமே பக்கத்துல ஆட் பண்ணிருக்கேன். எல்லா வீடியோஸ்க்கும் எல்லா ஜுவல்லரிஸ்க்குமே பக்கத்துல வீடியோ இருக்கும். சோ நீங்க அதை பார்த்து கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. பட் போட்டா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் வேர் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா எனக்கு என்ன கேட்டா இதுல 3ல ஏது பர்சனலா பிடிச்சிருக்குன்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு விதமான கிராண்ட் லுக்கை கொடுக்குது. பட் நான் வந்து 100% ரெஃபர் பண்ணுவேன் பிரைட் டு பி கேர்ள்ஸ்க்கு. நீங்க தாராளமா இந்த 400 500 அப்படின்றதுனால ஒரு 4-5 செட்டு வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா நீங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஜுவல்லரிஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ டக்குன்னு போய் செக் பண்ணி வாங்கிருங்க. இந்த மாதிரி மீஷோ அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்ன தோணுதோ உங்களுக்கு அதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஷாப்பிங் விளாக்ல பார்க்கலாம். பாய்.